நீங்க பூரணமா குணமடைஞ்சு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாம் அம்பாளோட அனுகிரகம்மா. ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்னம்மா அது? சொல்றேன் சார். நீங்க எனக்காக ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். பண்றேம்மா, அது என் பாக்கியம். என்ன பண்ணணும்னு சொல்லுமா. சார், என் ஹஸ்பண்ட் வேலையில இருந்து சஸ்பென்ஷன்ல இருக்காரு. அந்த வேலை அவருக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். கண்டிப்பாம்மா, இதத்தான் பெரிய ஹெல்ப்னு சொன்னியா? ஏம்மா, இத கூட நான் செய்ய மாட்டேனா? கல்யாணராமனோட எம்டி ரகுநாத் என் ஃப்ரெண்டு தான். நான் சொன்னா அவன் தட்டவே மாட்டான். தெரியும் சார், அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். ஆமா அபிராமி, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன் ஹஸ்பண்ட் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஒதுக்கி வச்சு அவமானப்படுத்தினாலும் நீ அவருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறிய. யூ ஆர் ரியலி கிரேட். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இப்படி ஒரு மனப்பக்குவம் யாருக்கும் வராதுமா. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். சூழ்நிலையால மற்றவங்க எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா நான் எப்பவுமே நானாவே இருக்க விரும்புறேன். என்னை தவற புரிஞ்சுக்கிட்டு என் ஹஸ்பண்ட் என்னை வெறுத்தாலும் நான் அவரை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு என்ன நல்லா தெரியும். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால மத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு அவர் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. ஒருத்தரை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் எதுன்னு நம்ம மன தராசுல எடை போட்டு நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். இத செய்ய என் ஹஸ்பண்ட் தவறிட்டாரு சார். ஆனா நான் அதை நிரூபிக்காம விட மாட்டேன் சார். அந்த போராட்டத்தோட முத படியாதான் அவருக்கு வேலை கிடைக்கணும்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் சார். அது சரிம்மா, உன் போராட்டத்துக்கும் உன் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சிம்பிள் சார். முதல்ல நான் அவரை சாந்தப்படுத்தணும். அவர் வேலையில இல்லைங்கிறதுனால அவருக்குள்ள ஒரு கோபம் இருக்கு, அது தனியணும். அது மட்டும் இல்லாம சம்பாத்தியம் புருஷன் லட்சணம்னு சொல்லுவாங்க, அது அவருக்கு கிடைக்கணும். இதுதான் சார் என்னோட நோக்கம். வெரி குட் அபிராமி. உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கல்யாணராம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கூடிய சீக்கிரமே உன் அருமையை அவர் புரிஞ்சு பாருமா. சரிம்மா, உன் ஹஸ்பண்ட் நாளையில இருந்தே வேலைக்கு போகலாம். சார், அவருக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கேன். சார், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லி என்ன அந்நியப்படுத்தாதம்மா. நீ என் பொண்ணு மாதிரி. எங்க அப்பா மாதிரியே உங்களுக்கும் நல்ல மனசு சார். ஹலோ, ரத்னவேலு, எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கம்பா. நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுடா. நீ கேட்டு என்னைக்காவது நான் ஹெல்ப் பண்ணாம போயிருக்கேனா? சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன்பா, சொல்றேன். ஓகே, உனக்காக நான் செய்யறேன். போதுமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். வச்சிரட்டுமா? ஓகே. அபிராமி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? டேய் மச்சான், பார்த்து மச்சான், கரெக்டாக எய்ம் பண்ணு. ரெட்டு போட்டா ஒயிட்டை ஃபாலோ போட்டே ஆகணும்.
சுகந்திய மிஸ் பண்ண மாதிரி இதையும் மிஸ் பண்ணிடாத. என்னடா சொல்ற? சுகந்தியை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு எதை வச்சுடா சொல்ற நீ? இது ரொம்ப சிம்பிள் மச்சான். சுகந்திய மடக்கிட்டதா எங்கள்கிட்ட எவ்வளவு பில்டப் கொடுத்த, இப்ப என்ன சாதிச்ச? சுகந்திக்காக நீ நடத்தின நாடகத்துல நாங்களும் நடிச்சோம்டா. ஆனா கடைசியில அவ உனக்கு கிடைக்கலையே. இத பாரு மச்சான், சுகந்திய மறந்துடு, அவ உனக்கு கிடைக்கவே மாட்டா. ஆனா நீ பயங்கரமான ஆளியா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்த நீ பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு தனி கொடுத்தன போயிட்ட பத்தியா? பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டு போயிட்டு வந்திருக்க. சரி அதை விட சுகந்திய ஏன் தலைமுழுகுன? யாரா பார்த்து என்னடா பேசுற? நான் அவளுக்காக என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? நடக்காதுங்கிறத நடத்தி காட்டுறோம் தானா இந்த பிரகாஷ். என் மாஸ்டர் பிரெயினை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும்? நான் தனி கொடுத்துன வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் இருக்கிற இடத்துக்கே சுகந்திய வர வச்சு நான் காரியத்தை சாதிக்கிறேன்டா. சுகந்தியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இன்னும் சரியா 48 நாள்ல என் பொண்டாட்டிய சுகந்திய கல்யாணம் பண்ணிக்கோன்னு என் காலை பிடிச்சு கெஞ்ச வைக்கிறேன். தப்பு பண்றதுலயே பிரில்லியண்டான விஷயம் தடம் தெரியாம தப்பு பண்றதுதான். நான் பிரில்லியண்டான குற்றவாளிடா. ஐயா வாங்கம்மா. நீங்க யாரு? நான் உங்க கம்பெனில வேலை பார்த்தால கல்யாணராம அவனோட அம்மாங்க. அப்படியா? அவரை தான் சஸ்பெண்ட் பண்ணியாச்சே. இப்ப நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஐயா நீங்க என் பிள்ளைய வேலையை விட்டு அனுப்பினதுல இருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க பிள்ளைய நம்பிதாயா எங்க குடும்பமே இருக்கு. அவன் கூட பிறந்த தங்கச்சிங்க 3 பேர். அதுல ஒரு பொண்ணுக்கு தாயா கல்யாணம் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குங்க. ஏமா, அவ்வளவு பொறுப்புல இருக்கிற பையன் வேலையில பொறுப்பா இருக்கணுமா வேணவா? வேலையில பொறுப்பா இல்லாததுனாலதான் அவரை சஸ்பெண்ட் பண்ணி அமைச்சிருக்கோம். நீங்க இங்க வந்து என்கிட்ட கெஞ்சறதுனால ஒன்னும் செய்ய முடியாதுமா. நீங்க தயவு செஞ்சு கிளம்பி போங்கம்மா. ஒன்னும் பண்ண முடியாது. ஐயா 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 ஒரு நிமிஷங்க. நான் சொல்றத கேளுங்க. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே என் புருஷன் போய் சேர்ந்துட்டாருங்க. இப்போ நாங்க குடியிருக்கிற வீடு கூட வாடகை வீடுதான். நான் ஒத்த ஆளா நின்னுதான் என் பிள்ளைங்கள ராப்பகலா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். அவ்வளோ கஷ்டத்துலயும் நான் என் பிள்ளைய படிக்க வச்சுட்டேயா. இப்ப அவன் வருமானத்துல தான் என் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வேலையும் அவனுக்கு போயிடுச்சுன்னா எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுயா. சரிம்மா, நீங்க சொல்றதை கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப அந்த வேலைக்கு வேற ஆளை போட்டாச்சே. இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைய படிக்க வச்சதே நல்ல உத்தியோகத்துக்கு அனுப்பணுங்கிறதுக்காக தான் இட்லி கடையெல்லாம் போட்டு நெருப்புல வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். இனிமே அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாயா. ஏதோ தெரியாம பண்ணிட்டாயா. அவன் பொறுப்பா நடந்துக்குவாங்க. தயவு செஞ்சு எனக்காக அவனை மன்னிச்சிருங்கய்யா. நீங்க தான் அவனுக்கு மறுபடியும் வேலை போட்டு கொடுக்கணும். நீங்க அப்படி வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எங்க குடும்பமே உங்களை தெய்வமா நினைச்சு கும்பிடுங்க. பிச்சை போடுற மாதிரி நினைச்சுக்கங்கய்யா. மாமா, அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. உங்க கதையை கேட்டா கஷ்டமா தான் இருக்கு. உங்க மகனுக்காக இல்லாட்டாலும் உங்களுக்காக வேலையை போட்டு தரேன். இனிமேலாவது அவரை வேலையில பொறுப்பா இருக்க சொல்லுங்க. நாளைக்கே ஆபீஸ்ல வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். கோடி புண்ணியம். இப்பதான் எனக்கு வயிறு குளிர்ந்து போச்சு. நாளைக்கே என் பையன் கல்யாணராமனை வேலையில வந்து சேர்ந்துட சொல்.
அவன் இனிமே பொறுப்பா வேலை பார்ப்பாங்க. அதுக்கு நான் பொறுப்புங்க. போயிட்டு வரேங்கய்யா. சரிங்கம்மா. பெரிய நாயகி, இனி நீ இந்த மாத்திரையை தான் சாப்பிடணும். இது நீ கர்ப்பம் உண்டாகிறதுக்கான மாத்திரை இல்ல, உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்புற ஸ்லோ பாய்சன் மாத்திரை. இந்த ஸ்லோ பாய்சன் மாத்திரை உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். நீ செத்தக்கு அப்புறம் கூட போஸ்ட்மார்ட்டத்தால யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீ செத்துட்டா சுகந்தியோடைய கல்யாணம் தானா நின்றுடும். ஆனா நீ சாகும்போது நான் தான் உங்களுக்கு எந்த சுகத்தையும் தர முடியல, நீங்க சுகந்தியவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நீ கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டே சாக போற. ஒன்னு அப்படி கேட்க வைக்கிறேன். பெரிய நாயகி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, லேசா தலை வலிக்குது. அப்ப ரெஸ்ட் எடு. மாத்திரை போட்டியா? ஐயோ இல்லங்க. நீ மறப்பேன்னு தெரியும், அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா. மாத்திரை கசக்குதா பெரிய நாயகி? இல்லங்க, இனிப்பாதான் இருக்கு. இனிப்பாதாண்டி இருக்கும், ஏன்னா அதுவும் என்ன மாதிரியே இனிப்பான விஷம். எனக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுனால மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுக்குறேன். நான் வேலை விஷயமா வெளியில போயிட்டாலும் நீ மறக்காம மாத்திரையெல்லாம் கரெக்டாக போடணும், சரியா? கவலையே படாதீங்க, வேளா வேலைக்கு இனிமே கண்டிப்பா மாத்திரை சாப்பிடுறேன். போதுமா? இது போதும் எனக்கு. சரி, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? பெரிய நாயகி, வாங்க வாங்க. எங்கேயோ வெளில கிளம்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு தம்பி. ஆமாங்க, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, லேண்ட் விஷயமா ஒருத்தர் பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க பேசிட்டு பாட்டுங்களா? பெரிய நாயகி, வாங்கக்கா உட்காருங்க. எப்படிமா இருக்க? எனக்கு என்னக்கா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. இந்தா, அதே சமயத்துல உன் மாமியார் பேர குழந்தைய பெத்துக்குடுன்னு சொன்னாங்களே, அதையும் மறந்துடாத. மறக்கலக்கா, எனக்கு சீக்கிரமே குழந்தை பிறந்துடும்னு நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியா? எப்படி சொல்ற? இது பாருங்க. என்னது? மாத்திரை. யாரு கொடுத்தாமா? என் வீட்டுக்காரர் தான். அவர்தான் என்ன ஒரு சித்தா டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போனாரு. அவர் கொடுத்த மாத்திரை தான் இது. என்னக்கா அப்படி பாக்குறீங்க? ஆமாக்கா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு அந்த டாக்டர் சொல்லிருக்காருன்றல. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. இன்னும் சொல்லணும்னா டாக்டர் இந்த மாதிரி சொன்னதுல இருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா?
என்ன இது பெரிய நாய் சொல்றது எதுவுமே புரியலையே. இவளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு மாப்பிள்ளைக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவள் எதுக்காக சித்தா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கான்? ஒரே குழப்பமா இருக்கே கடவுளே. அக்கா என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல பெரிய நாயி, உனக்கு குழந்தை பிறந்து இந்த வீட்டுல ஓடி பிடிச்சு விளாண்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதான். என்னக்கா குழந்தையே பிறக்கல அதுக்குள்ள ஓடி விளையாடுறத பத்தி யோசிக்கிறீங்க? சரி இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அபிராமி, அந்த பிரகாஷ் பெரிய நாயகி சித்தா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கான். அதையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாமா. என்ன யோசிக்கிற அபிராமி? இல்ல வியாதியே இல்லாத பெரிய நாயகிக்கு முதல்ல அலோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்தான். இப்ப அவளுக்கு சித்த வைத்தியம் பார்த்திருக்கான். இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு எனக்கு புரியல. என்ன அபிராமி, வியாதியே இல்லாதவங்களுக்கு எல்லா டாக்டரும் எப்படி மாத்திரை கொடுப்பாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? பிரகாஷ் அந்த அலோபதி டாக்டர் கால்ல விழுந்து பொண்டாட்டிக்கு வியாதி இருக்குன்னு பொய் சொன்ன மாதிரி இப்ப சித்தா டாக்டர் கால்லயே விழுந்திருப்பான். அவங்களும் 500 1000 வாங்கிட்டு ஏதாவது விட்டமின் மாத்திரை எழுதி கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். அது இருக்கட்டும் அபிராமி, நல்லா இருக்கிற பெரிய நாயகி எதுக்கு மாத்தி மாத்தி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மாத்திரை வாங்கி கொடுக்கணும்? அங்கதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. இதுல பிரகாஷ்க்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அவன் ஏதோ சதி பண்றான்னு எனக்கு தெரியுது. அது அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்க்கா. ஆமா அபிராமி, சீக்கிரமா என்னன்னு கண்டுபிடி. இல்லைன்னா பெரிய நாய்க்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாதீங்கக்கா, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்.